நான் என்ன காலி பண்ண நினைக்கிறது, காலை உடைக்க நினைக்கிறதுன்னு, உன் உயரத்துக்கு வளர விடாம பண்ணிடுவேன்னு பேசுறதுன்னு, அப்படி இப்படின்னு ஏதாவது பிளான் போட்டேன்னு வைய, கொல்ல மாட்டேன். 2 பேரையும் ஜோடியா குழி தோண்டி உசுரோட புதைச்சிருவேன். அதுக்கு மேலயும் உன் நெஞ்சில துணிவு இருந்துச்சுன்னா வா, நாம மோதி பாப்போம். நான் ஒத்தையா வரேன், நீ வாளுக பூராத்தையும் கூட்டிட்டு வா, மோதி பாப்போம். எங்கனாலும் சரி, எப்பனாலும் சரி, மோத நான் ரெடி. நான் வள்ளி, சகலகலா வள்ளி. சபாஷ் வள்ளி, சபாஷ். அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைதே. வசுந்தரா உங்க அக்கா இல்ல, உங்க அப்பா தத்தெடுத்து வளர்த்த பொண்ணு. அவங்களோட உண்மையான பேரு வசுந்தரா இல்ல, அழகு நாச்சியா. என்னங்க என்னங்க, ஏன் ரூம்லயே இருக்கிய? கதவை திறங்க. என்னங்க இது, இப்படி கதவை அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? வெளியில வாங்க. ஒண்ணுமே சாப்பிடாம இப்படியே இருந்தா எப்படி? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னா. அப்படியெல்லாம் சொல்லாதீய. வாங்க, வந்து சாப்பிடுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னா கேக்கலையா? என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. என்னம்மா, மாப்பிள்ளை இன்னும் ரிலீஸ் ஆகலையா? சும்மா விளையாடாதே. என்ன, எல்லா பிரச்சனையும் உங்களாலதே. என்னம்மா அப்படி சொல்ற? ஆமா, அவங்களுக்கு இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறாக? பாத்தியல்ல, ரூம்குள்ள போய் பூட்டிக்கிட்டாக. இதெல்லாம் தேவையா இப்போ? இல்ல வள்ளி, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்னு. இதுக்காக தான் இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லாதேன்னு படிச்சு சொன்னேன். நீங்க தான் கேட்காம சட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்படியே மூடி மூடி வச்சு என்னம்மா செய்ய போற? மாப்பிள்ளைக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிய வேணாமா? தெரிஞ்சு இப்ப என்ன ஆச்சு? கூட இன்னும் கொஞ்சம் மன நஷ்டம்தான் லாபம். இதுல இருந்து எப்படி இவங்களை மீட்க போறேனே தெரியல. அடுத்து என்ன செய்ய போறோம்னு எனக்கு குழப்பமாவே இருக்கு. நீ எதுக்குமா குழப்பிக்கிற? குழப்பத்துல இருக்கிறது மாப்பிள்ளை, அந்த குழப்பத்துல இருந்து தெளிவாக வேண்டியது மாப்பிள்ளை. ஆனா அவங்க தெளிவா இருக்க மாதிரி தெரியல. என்ன எல்லாம் ஆயிடுமா. நீ மாப்பிள்ளைக்கு எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்க. கொஞ்சம் டைம் கொடு. மாப்பிள்ளை தனியா உட்காந்து யோசிக்கிட்டோம், அப்புறம் மாப்பிள்ளைக்கு எல்லாமே புரியும். கொஞ்ச நேரத்துல கதவை திறந்துட்டு வருவாப்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. வெளியே உட்காந்துட்டு இருந்தா கூட அவங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். பக்கத்துல போய் ஆறுதல் சொல்லலாம். இப்படி தனியா போய் ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தாம்மா மனசு கஷ்டமா இருக்கு. உன்னை மாப்பிள்ளை புரிஞ்சுக்காம இருக்காப்லன்னு என்ன பண்றது? இல்லன்னு, அவங்க வெளியில வந்தாதே எனக்கு நிம்மதி. அதுக்கு என்ன செய்ய போற? அவங்க எப்ப வேணாலும் வரட்டும், அது வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்திருக்க போறேன். தர்ணாவா இல்ல சத்தியாகிரகமா? ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. காலகாலத்துல ஒரு மருமகனோ மருமகளையோ பெத்து கொடுத்துருங்க. சும்மா இருங்கண்ணே, நானே அவங்க வெளியில வரலையேன்னு கவலையில இருக்கேன். நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் மாப்பிள்ளை உன்னை ரொம்ப சுத்த விடுறாருன்னு நினைக்கிறேன். போங்கண்ணே. போறேன். எவ்வளவு நேரம் தான் இங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது? நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. ரூமை பூட்டிட்டு இருக்கிறது அவன், ரூமை தரப்பானான் நீ. வழக்கமா இந்த மாதிரி விஷயம் உள்டாவா தான் நடக்கும். இதெல்லாம் என்ன காதலோ என்ன ஊடலோ தெரியல. போங்கண்ணே. போறேன்.
யாரு? ஆ ஆ, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் கார்த்தி பேசுறேன். வசுந்தரா அக்கா உங்களுக்கு சொந்தமா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, சொல்லுங்க. நானும் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணுன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். முன்னெல்லாம் ஒருத்தனை பற்றி தெரியணுன்னா அவன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சால் அவனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. அவன் நம்பர் தெரிஞ்சாலே போதும். அவன் யார் யார் கூட லிங்க்ல இருக்கிறான், பழகுறான்னு அவனோட சரித்திரத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்னோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கீங்க. என் நம்பரை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் என்ன செய்வேன் நீ எதிர்பார்க்குறேன்? சொன்னா நான் என்ன நல்லா செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். தம்பி, இப்பவும் எங்க கை தான் ஓங்கி இருக்கு. யார் கை ஓங்கி இருக்கு, யார் கை தாழ்ந்து இருக்குன்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறவன் தோப்பான், தோக்குற மாதிரி இருக்கிறவன் ஜெயிப்பான். நான் ஒன்று சொல்லட்டுமா? சண்டை போட்டால் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். சமாதானம் போனோன்னு வச்சுக்கோ, 2 பேருமே ஜெயிக்கலாம். சமாதானமா? தம்பி, உன் குடும்பத்தால நாங்க ரொம்பவே இழந்திருக்கோம். பழிக்கு பழி வாங்கலனா நாங்க வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லை. பரிதாபமாக செத்தா கூட தான் நீங்கள் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் எல்லாம் போகும். இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்லை. நம்ம முந்தின ஜென்ரேஷனில் நடந்தது. அதில் யார் செஞ்சது சரி, யார் செஞ்சது தவறுங்கிற விஷயத்துக்கு நான் வரல. வன்முறை வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். பகை அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாதுண்ணா. இதை நம்ம இப்போ முடிச்சாகணும். நீதான் அவ தம்பின்னு நினைச்சுக்கிட்டு உன் மேல ரொம்பவே பாசமா இருந்தா. எப்ப நீ அவ தம்பி இல்லைன்னு தெரிஞ்சுச்சோ, நீ எங்க அப்பாவை கொன்னவனோட வாரிசுன்னு தெரிஞ்சுச்சோ, நீ இந்த உலகத்திலேயே இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா. சாமுண்டி யார் வாழ்றா யார் சாகுறாங்கிறத மனுஷன் முடிவு பண்ணக்கூடாது, ஆண்டவன் தான் முடிவு பண்ணும். அது மனுஷன் முடிவு பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இந்த பூமி ரத்த பூமியாக மாறிடும். புரியுதா? என்னங்க நீ உயிர் பயத்துல பேசுற தம்பி. அதான் சமாதானம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. எங்க உடம்புல ஓடுறது வேற மாதிரி ரத்தம். பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா பழி வாங்காம அடங்காது. சமாதானம் பேச வர்றதுனால நான் சண்டைக்கு பயந்தவன்னு நினச்சிடாது. அடுத்தவன் சாகக்கூடாதுன்ற இறக்கப்பட்ட காரணமாக கூட இருக்கலாம்ல. என்ன மிரட்டுறியா? ஐயா, மிரட்டல இல்லை, சும்மா சொல்கிறேன் தகவலுக்காக. இது வரைக்கும் அக்காவை தெய்வமாக பார்த்துட்டு இருக்கிற கார்த்தியை தான் உங்கள் அக்கா தெரியும். இனிமேல் தான் எதிரிக்கு எதிரியா, நேருக்கு நேரா, சரிக்கு சரியா நின்று ஜெயிக்க போகிற கார்த்தியை உங்கள் அக்கா பார்க்க போகிறாங்க. சொல்லிடுங்க அவங்கக்கிட்ட. அவ்வளோ வீரம் உள்ளவன் எங்க அக்காவை நேர்ல பார்த்து பேச வேண்டியதானே? என்ன பயமா? ரோட்டில் கிடக்கிற சரி நம்ம மேலே பற்றக்கூடாதுன்னு ஒதுங்கி போகிறதுக்கு பேர் பயம் கிடையாது. சரியா? உன்னை, உங்கள் அக்காவை, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? உங்கள் அக்கா வேணா பங்களாவில் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், இல்லை ஜெயிலில் கூட இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தம்பின்னு பாச காட்டிய முன்னாடி வர வேண்டாம், பழி வாங்கிறதுக்கு முன்னாடி வர வேண்டாம். வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உயிருக்கு தான் ஆபத்துன்னு என் மாஜி அக்கா கிட்ட சொல்லிடுறேன். என்னங்க, இதுகளுக்கு இப்படி மென்மையா பேசினாலும் புரியாதுங்க. இன்னும் 4 வார்த்தை நறுக்குன்னு தலையில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கணும். எதிரியை நேசிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் நேசிச்சவங்களாம் எனக்கு எதிரியாக வந்து நிற்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கான உதாரணமாக அவங்க நிற்கட்டும். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுன்றதுக்கான உதாரணமாக நம்ம நிற்போம். அன்னைக்கு நான் அவன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். இன்னைக்கு என்னன்னா அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். என்ன தைரியம்? அவன் பேசுறத பார்த்தா அவங்க ஏதேதோ பெரிய பிளான்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அட்டாக் பண்ணும். என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கான்.
சமாதானமா போனா 2 பேருமே ஜெயிக்கலான்னு சொல்றான். சண்டைக்கும் தயார்னு சொல்றான். அந்த வள்ளி தான் இவனுக்கு கொம்பு சீவி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு அவன் கூட நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பெரிய ஆட்டம் ஆடிட்டு போனாலே. என்னதான் நம்ம கை ஓங்கி இருக்குன்னு சொன்னாலும் உண்மையிலேயே நம்ம கை தாழ்ந்துதான் இருக்கு. நம்ம 2 பேரையும் போஸ்ட்மேன் ஆக்கிட்டான். வசு மேடம் கிட்ட சொல்ற மேட்டரை நம்ம கிட்ட சொல்லி விடுறான். இப்பவே போய் மேடமை பார்த்து சொல்லிட்டு வந்துடவா? வேணாம், போனா அக்கா நம்மள தான் திட்டுவாங்க. எனக்கு எதிரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கான், அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியான்னு கேட்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை இருக்கிற இடத்துல வச்சு அடிப்போம். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறியே. நம்ம இடத்துக்கு வந்த போதே அவங்கள எதுவும் செய்ய முடியல, அவங்க இருக்கிற இடத்துல வச்சும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருந்தா இப்ப அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவானா? உனக்கு வேகமும் பத்தல, விவேகமும் பத்தல. 1000 முட்டாள்களை அழிக்கிறது ஈஸி, ஆனா ஒரு புத்திசாலி அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. நாம நம்மளோட பவர்ஃபுல்லான எதிரிக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கோம், அதுதான் பிரச்சனை. அவன்கிட்ட தான் ஒன்றும் இல்லையே, அவன் எப்படி நம்மளை விட பவர்ஃபுல் ஆவான்? காசு பணம் மட்டும் பவர் இல்லைங்க, அதை தாண்டி இந்த உலகத்துல எத்தனையோ பவர் இருக்கு. அப்போ அவனோட பவரை காலி பண்ணுவோம். எப்படி? அவன் தட்டுல விழுற சாப்பாட்டை முதல்ல கட் பண்ணணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போயிடுச்சுன்னா அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, மத்ததை பத்தி யோசிக்க மாட்டாங்க. கரெக்டான யோசனை தான். நம்மளோட அடுத்த தாக்குதல் அதான் இருக்கணும். முதல்ல அவனோட வருமானத்தை கட் பண்ணணும். அவன் எதை வச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானோ அதை தோல்வியாக்கி காட்டணும். சூப்பர். ஃபர்ஸ்ட் அவனை சைக்காலஜிக்கலாக வீக் பண்ணணும், அப்புறம் டோட்டலாக காலி பண்ணணும். என்ன அப்படி யோசிக்கிற? அது கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுறான் சித்தப்பா. உன் ஃபோன் நம்பர் மட்டும் இல்ல, உன்னை பத்தியும் தெரியும் வேற சொல்றான். அக்கா இனிமே அவன் முன்னாடி வரவே கூடாதான், மிரட்டுறான், சவால்ல வேற விடுறான். வீட்டை விட்டு துரத்தன கையோட அவங்கள கொண்டு இருந்தோம்னா இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டி இருந்திருக்குமா? அந்த சாரு என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. கேட்டா அவங்க வியாபாரத்துக்கு எடுப்போம், அவங்களுக்கு சாப்பாடு வர வழியை தடுப்போன்னு சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. காரணம் இல்லாம வசுந்தரா எல்லா பொறுப்பையும் அவளை நம்பி ஒப்படைச்சிருக்காதேம்மா. அதுதான் எனக்கும் கவலையா இருக்கு. ஏன்? இவ ஒவ்வொரு காரியத்தையும் வேணும்னே லேட் பண்றாளா இல்ல வேற எதுவும் திட்டத்தோட லேட் பண்றாளான்னு தெரியல. வேற என்ன அத்தா திட்டம் இருக்க போகுது? இப்போ எல்லா சொத்துமே அவ பேர்ல இருக்கு. கார்த்திகை ஏமாத்தின மாதிரி நம்மளை ஏமாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? பண்ணி கொடுத்த வேலைக்கு பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிட மாட்டாளா? அப்படின்னு நாம நினைக்கிறோம், அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. இல்லம்மா, நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. ஆஹா, கார்த்திக் அவ கூட படிச்சவன், அவளுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனையே நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டான். நாளைக்கு நம்மள தூக்கி எறிய மாட்டான்னு என்ன நிச்சயம்? பல கோடி ரூபா சொத்து யாருக்குனாலும் ஒரு சபலம் வரத்தானே செய்யும். இத நாமளே வச்சுக்கலாமே, நாமளே அனுபவிக்கலாமேன்னு தோணாமலையா இருக்கும்? என்னத்தா இப்படி எல்லாம் சொல்ற? உலக யதார்த்தத்தை தான் நான் சொல்றேன். நாம இளவு காத்த கிளியா போயிடுவோன்னு சொல்றியா? எல்லா தில்லாலங்கடி வேலையையும் நாமளே அவளுக்கு கத்து கொடுத்துருக்கோம். அந்த வித்தைய நம்ம கிட்டயே திருப்பி காட்டுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. ஆமாத்தா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் அந்த கோணத்திலே சிந்திக்கிறேன். அப்படி ஒண்ணு நடந்துட்டா நாம வெறும் கையோட தான் நிக்கணும். அது மட்டும் இல்ல, கார்த்திக் வள்ளிய கொன்னு அந்த பழிய நம்ம மேல போட்டு தப்பிச்சாலும் தப்பிச்சிருவா. அப்படி நாம ஏமாத்திரக்கூடாது சாமுண்டி. அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லு. அதுக்கு ஒரே வழிதான் சித்தப்பா, அவ இருக்க கூடாது. அவ்வளவுதானே, விடு, உடனே செஞ்சிருவோம்.
அவசரப்படாதீங்க. அத இப்பவே செய்யக்கூடாது. அப்ப எப்ப செய்யணும்னு சொல்ற? அவளை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா கொல்லணும். அப்பதான் நமக்கு ரெட்ட ஆதாயம் கிடைக்கும். அதுவும் நல்ல யோசனைதாம்மா. ஆனா அக்கா என்ன திட்டத்துல இருக்காங்கன்னு தெரியல. 1 மாசம் சாருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. என்னைக்கு எதிரின்னு தெரிஞ்சுதோ அப்பவே அந்த கார்த்திகை விஷம் கொடுத்து வசுந்தரா கொண்டு இருந்தான்னா இன்னைக்கு நாம இப்படி லோல் பட வேண்டியது இருந்திருக்குமா? ஏதோ பாசத்தை காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன்னு சொல்லி நேரம் விரயமானதுதான் மிச்சம். நேரம் போனது மட்டும் இல்ல சித்தப்பா, அக்காவும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாத்தா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமே கொடுக்குது. எல்லா சொத்து இப்ப சாரு பேர்ல இருக்கு. ஒரு நொடி அவ புத்தி பிறண்டு போனாலே போதும், நாம திரும்பவும் நடுத்தருல வந்து நிக்கணும். வசுந்தரா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நாம எப்படி சித்தப்பா எதை பத்தியும் யோசிக்காம இருக்க முடியும்? நீ நம்ம வீட்டுல மூத்தவளா பிறந்திருக்கணும் அத்தா. அப்படி மட்டும் பிறந்திருந்தீங்கன்னா கார்த்திகையும் அவன் குடும்பத்தையும் எப்பவோ கொண்டு இருப்ப. இந்நேரம் எல்லா சொத்தும் லட்டு மாதிரி நம்ம கைக்கு வந்திருக்கோம். எப்போ ஒன்னும் மோசம் போயிடல சித்தப்பா, கொஞ்சம் பொறுங்க. கார்த்திகையும் வள்ளியையும் போட்டு தள்ளிட்டு அந்த பழைய சாரு மேல போட்டு உள்ள தள்ளுவோம். இல்ல சொத்து எழுதி தரத்துக்கு முரண்டு பண்ணானா அவளை மேல அனுப்பி வச்சிருவோம். அங்க போய் கார்த்திக் வள்ளி நிம்மதியை கெடுக்கட்டும். என்ன சொல்றீங்க? சரியா சொன்னாத்தா. இனிமே நீ சொல்றதா எனக்கு வேத வாக்கு. டேய், என்ன பண்ற? எது கீழே படுக்கிற? உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னதே. எனக்கு தொந்தரவுலாம் இல்லை. நான் தான் இத்தனை நாள் உனக்கு தொந்தரவா இருந்திருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி விடு, நீ மேலே வா. எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப சொல்லாதியே. நீ எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. நம்ம குடும்பம் உடையாம பார்த்துக்கணும்னு நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. அதெல்லாம் புரியாம நான் உன்னை ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணியிருக்கேன்ல. தேங்க்யூ, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இப்ப இப்படிதான் சொல்விய, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா பழசு எல்லாத்தையும் மறந்துடுவிய. நீ கிண்டலா சொன்னாலும் உண்மை அதுதானே. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதியே. ஏற்கனவே நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம். கரெக்டு தான். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டே இருக்க. கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு மாதிரி பிரச்சனை, கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பிரச்சனை, கம்பெனி எழுதி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல. ஆனா ஒண்ணு பாத்தியலா, வந்த எல்லா பிரச்சனையும் வந்த சுவடே தெரியாம போய்கிட்டே இருக்கு. இது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதே. கரெக்டு தான். ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ சொன்ன உண்மை எல்லாமே ஏன் ஒரு கனவா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அது உங்க நல்ல மனசுங்க. உயிருக்கு உயிரா நினைச்ச அக்காவும் துரோகி, உயிருக்கு உயிரா பழகுன தோழியும் துரோகின்னு தெரிஞ்சா யாரால தாங்கிக்க முடியும்? இனிமே உங்களால யார முழுசா நம்ப முடியும்? உண்மைதான். யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் இருக்க வேண்டாங்க. நாம நாமளாவே இருப்போம். அப்பதே நம்மளால நல்லவங்களா இருக்க முடியும், நிம்மதியாவும் இருக்க முடியும். ஆக்சுவலா நிறைய பேருக்கு அவங்க நிம்மதி எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா எனக்கு தெளிவா தெரியும், உங்ககிட்ட தான். இதை விட ஒரு பொண்டாட்டிக்கு சந்தோஷமும் பெருமையும் என்னங்க இருக்கு? உன் மடியில படுத்துக்கிட்டா